ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே அப்பா, நாங்கள் எங்கள் நாட்களை இன்னும் அறிவை எங்களுக்கு தாங்க. இந்த நாட்களில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்தில் எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இந்நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும் இயேசுவே, இந்நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும் இயேசுவே, ஞான இருதயம் உள்ள மனிதனாய் வாழ்ந்திட வரம் தாரும், ஞான இருதயம் உள்ள மனிதனாய் வாழ்ந்திட வரம் தாரும், என் நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும் இயேசுவே. ஐயனே, உந்தன் கோபத்தால் ஒரு கதையை போல கழித்தேன். ஐயனே, உந்தன் கோபத்தால் ஒரு கதையை போல கழித்தேன், என் வாழ்வை கதையை போல கழித்தேன். என் நாட்களே என்னும் அறிவை எனக்கு தாரும் இயேசுவே, என் நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும் இயேசுவே, ஞான இருதயம் உள்ள மனிதனாய் வாழ்ந்திட வரம் தாரும், ஞான இருதயம் உள்ள மனிதனாய் வாழ்ந்திட வரம் தாரும், என் நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும் இயேசுவே. ஆமென் ராஜா. அப்பா, உமது நாட்களை அப்பா, எங்களுடைய நாட்களை அப்பா நாங்கள் கண்ணிக்கத்தக்கதாக அப்பா, இதை எண்ணத்தக்கதாக என் தேவன் எங்களுக்கு ஒரு ஞான இருதயத்தை தாங்க. எங்கள் வாழ்வில் உமது சித்தம் உமது திட்டம் என்னவென்பதை புரிந்து செயலாற்றி எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சத்திய ஆவியாகிய பரிசுத்தாவியானவர் எங்களை சகல சத்தியத்தில் நடத்துங்க. முற்றிலுமாக எங்களை தாழ்த்துறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுநாத நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமை அடைவதாக. இந்த நாளிலே நமக்காக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்திரன தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தராகிய தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். ஆனால் எதற்காக அவருடைய சித்தம் என்ன, அவருடைய திட்டம் என்ன, எதற்காக அப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார், எதற்காக நம்மை ஸ்வீகார புத்திரர்களாய் மாற்றியிருக்கிறார், அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார், நம்மளை வாரிசுதாரர்களாய் மாற்றியிருக்கிறார் என்பதனுடைய அர்த்தத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு. அப்போ தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் இந்த 2 விஷயத்துல நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான். இந்த 2 விஷயத்தில் நம்ம தவறி போகிறோம். அதனால தான் தேவன் ரொம்ப துக்கப்படுகிறார். அவருடைய கோபம் நம்முடைய வாழ்க்கையில் வருது. அதனால தான் ஒரு கதையை போல் நம்ம கழிக்கிறோம். அவருடைய கோபத்தால் இன்றைக்கு ஜனங்கள் ஒரு கதையை போல் கழித்து விட்டு போகிறாங்க. அவருடைய திட்டம் என்ன, அவர் படைப்பினுடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் ஒன்றும் தெரியல. அவர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு கதை மாதிரி இருக்குது. பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, வாழ்ந்தாங்க, சாப்பிட்டாங்க, தூங்கினாங்க, படித்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க, வீடு கட்டினாங்க, பிள்ளைங்களை பெற்றாங்க, கல்யாணம் கட்டினாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் தேவனுடைய நோக்கம் என்ன, கர்த்தர் நம்மை படைத்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை மறந்து போகிறார்கள். இந்த உலகத்தில் அவரை அறிந்த பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கிறாங்க, அறியாதவங்களும் அப்படிதான் இருக்காங்க. அவரை அறிந்த பிள்ளைகள், ஆண்டவர் சொல்றாரு, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்றேன். நாள் உண்டாகிறதுக்கு முன்னாகவே நான் இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஆண்டவர் சொல்றார், உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன்.
நாட்கள் உண்டாகிறதுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன், நான் தான் இருக்கிறேன், என் கைக்கு யாரும் தப்ப முடியாது. அப்போ நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தர், இஸ்ரவேலின் சிருஷ்டிகர், உங்கள் ராஜா. இப்படி இருக்கிற நான் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். ஆனால் அந்த சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா? அப்போ அவர் ரொம்ப வருத்தமாக சொல்கிறார், யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனசலித்து போனாய். நீ சரியான பலிகளை செலுத்தவில்லை, சரியான காணிக்கைகளை செலுத்தவில்லை. நன்மை ருசித்தே தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு எப்படி சொல்வே இயேசுவின் அன்பை ருசித்தே தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. அந்த அன்பு நம்மை தள்ளாத அன்பு, நம்மை வெறுக்காத அன்பு, நம்ம எந்த சூழ்நிலையில் நம்மை விட்டு விலகாத அன்பு. அந்த அன்பை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், அந்த அன்பை குறித்து நம்ம பாடிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு நேசமுள்ள அன்பு. ஆனால் அந்த அன்புள்ள தேவன் அவர் சொல்கிறாரு, நான் பிதா கிட்ட எப்படி அன்பாக இருக்கிறேனோ அதே போல தான் நான் உங்ககிட்ட அன்பாக இருக்கிறேன், ஏன் அன்பில் நிலைத்திருங்கள். இதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் எப்படி இருக்கிறேனோ அதே போல் நீங்களும் இருங்க. அதே தான் ஆண்டவர் சொல்கிறாரு யோவான் 15 நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவரில் அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். நான் எப்படி பிதா கிட்ட அன்பு செலுத்துகிறேனோ பிதா என்னிடத்தில் அன்பு செலுத்துகிறார், அதே போல் நான் உங்களிடத்தில். இது ஒவ்வொருத்தர்கிட்டையும் அப்படியே பாசிங் த பால்னு சொல்கிற மாதிரி அந்த பால் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருது பாருங்க, அந்த மாதிரி தான் நான் தேவனிடத்தில் பெற்ற அன்பை நான் உன்கிட்ட கொடுக்குறேன், நீ இன்னொருத்த கொடுக்கணும். அந்த பாலை அப்படியே பாஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். அந்த அன்பை நம்ம என்ன கடத்தி கொண்டு போகிறோம், ஒவ்வொருத்தையும் கடத்தி கொண்டு போகிறோம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நம்ம கொண்டு சென்று கொண்டே இருக்கிறோம், ஒவ்வொருத்தர் பக்கத்தில் கொண்டு போயிட்டே இருக்கிறோம். தேவனில் அன்பு கூறுகிறவன் அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கர்த்தர் அவனை அறிந்திருக்கிறார். இந்த அன்பு எதற்கு அடையாளம் என்றால் என்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறதுக்கு அடையாளமாக இருக்கு. யூதா அவர் எழுதுறாரு 21 தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ளும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள், நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தை பெற காத்திருக்கிறோம். அப்போ தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துனுடைய அன்பில் இயேசு கிறிஸ்துல நம்ம ஒட்டப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது, அந்த செடியில இணைந்தவர்களாக இருக்கும் போது, யோவான் 15 சொல்லும் போது இயேசு கிறிஸ்து நானே செடி, நீங்கள்லாம் கொடிகள், என்னிலே நீங்கள் கொடிகளாக நிலைத்திருக்கும் பொழுது அப்பொழுதுதான் என்ன செய்யணும், நீங்கள் வேர் புற்றி கனி தர முடியும். சப்போஸ் நீங்கள் அந்த செடியில் ஒட்டாமல் வெட்டப்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்றீங்க, அப்படியே துண்டாடுபட்டு அப்படியே என்ன செய்றீங்க, அக்னிக்கு இரையாகப்படுவீர்கள், அக்னிக்கு நெருப்பில் போடப்படுவீர்கள். அப்போ இயேசுவோடு அந்த அன்பிலே நிலைத்திராதவர்கள் நெருப்புக்கு இரையாவார்கள், நெருப்புக்கு அக்னி கடலுக்கு பங்கடைவார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய அன்பிலே நிலைத்திராதவன் அப்படிதான், அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொண்டு போகாதவன் அப்படிதான். அப்போ தேவன் நம்மிடத்தில் சொல்லப்படுகிற ஒரு சொல்லுகிற காரியம் என்னன்னா, அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய். அப்போ என்னுடைய அன்பு கர்த்தரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும், அதே நேரத்தில் பிறரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். இந்த அன்பு பரிசுத்தம் உள்ள அன்பா இருக்க வேண்டும். நான் தேவனிடத்தில் பெற்ற அன்பை மற்றவர்களுக்கு அப்படியே நான் கடத்த வேண்டும். அதனால இது என்னை எதற்கு கொண்டு போகிறது, நித்திய ஜீவனுக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, என்னுடைய பிள்ளைகளாய் புத்திர சுவிகாரர்களான உன்னை முன்குறித்ததனுடைய நோக்கம் என்ன, உன் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும், கலங்கம் இல்லை. இந்த அன்பு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், வேதத்தில் பார்க்கும் பொழுது ரோமர் 5 சொல்லுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தான் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இப்போ பரிசுத்தாவியானவர் இல்லைன்னாவே தேவனையும் அன்பு செலுத்த முடியாது, மற்றவங்களையும் அன்பு செலுத்த. எப்போ பாரு எரிபுரின்னு தான் இருப்போம், எந்த சூழ்நிலையும் டென்ஷன் ஆகிருந்தா இருப்போம். கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணணுன்னாலும் ஒரு டென்ஷன், மற்றவங்கிட்ட பேசுறதுனாலையும் டென்ஷன், எப்பவுமே டென்ஷனாக இருக்கும். அந்த தேவ அன்பு நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்,
அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நித்திய ஜீவனுக்கு காத்திருக்க சொல்லுகிற அந்த தேவ அன்பிலே நிலைத்திருக்கிற அனுபவம் நம்மை வெட்கப்படுத்தாது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம், இந்த அன்பு எப்போ நமக்கு ஊற்றப்படுது தெரியுங்களா? ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் விதைக்கப்படும் பொழுதே, அந்த சுவிசேஷத்தை கேட்கும் பொழுதே பரிசுத்தாவிகள் நம்ம முத்திரை போடப்படுறோம். அப்படி முத்திரை போடும் பொழுது அந்த பரிசுத்தாவியார் நமக்குள்ளே அந்த அன்பை ஊற்றுகிறார். அப்போ பாருங்களேன், அந்த தொடக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டோம். நீங்களும் சரி நானும் சரி, அந்த கொஞ்சம் அது பின்னாடி திரும்பி பார்த்தாக்கா, அந்த முதல் சுவிசேஷம் கேட்டு அந்த அபிஷேகம் பெற்ற நாட்கள் நம்மளால் சும்மாவே இருக்க முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுவோம் இயேசுவின் அன்பை, போகிறங்கும் போது சொல்லுவோம், பஸ்ஸில் ஏறினாக்கா வழியில் பக்கத்தில் 2 பேர் உட்காந்தா இந்த பக்கம் கொஞ்ச நேரம் பேசும், அப்படி கொஞ்ச நேரம் பேசும். பஸ்ஸில் ஏறி தூங்குற பழக்கம்லாம் இருக்காது அப்போல்லாம். என்னென்னா பக்கத்தில் சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் இப்போ பக்கத்தில் பேசுறதுக்கு ஒரு அச்சம் வருது. அப்போ பாருங்க, அந்த அன்பு குறையுது இல்லையா? அதனால தான் தேவன் சொல்றாரு, அந்த பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போடும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது. ஆண்டவருக்குள்ளாக நம்ம நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை மாற்றுகிறது. அது தேவனை நேசிக்கிற அன்பில் ஒரு முழுமைப்படுத்துகிறது, பரிசுத்தமான அன்பாய் மாற்றுகிறது. அதே நேரத்தில் மற்றவர்களிடத்தில் அந்த அன்பை கடத்தி செல்ல உதவுகிறது, மற்றவர்கள் கொண்டு போக உதவி செய்கிறது. பாருங்க, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் மீட்கப்படுவார்கள் என்பதுக்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். ஏன்னு சொன்னாக்கா, நம்ம தேவன் எதற்கு அழைத்திருக்கிறாரோ, முன்குறித்திருக்கிறாராம், அவருடைய சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அப்போ சுதந்திரவாளிகள் நம்ம எல்லாம், அவருடைய வாரிசுகள். இந்த பரிசுத்த ஆவியார் நமக்குள் ஊற்றப்பட்டு நாம் செய்ய வேண்டிய காரியத்தை அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய், தேவ அன்பிலும் பிறர் அன்பிலும் பரிசுத்தத்தோடு நாம் நடக்கும்போது, உண்மையாய் நடக்கும் பொழுது, அவருடைய நாம மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டு, அதாவது மோசே ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்னை நீ பரிசுத்த குலைச்சலாகிட்ட. அப்படி என்றால் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்துக்கு மாறாக நாம் நடக்கும்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அந்த அன்பை பரிசுத்த குலைச்சலாக்குகிறோம். அப்போ தேவ அன்பிலே நிலைத்திருக்கிறோம் என்றால், நான் அந்த அன்புக்கு கீழ்ப்படுகிறேன், அந்த அன்புக்கு பாத்திரமாக நான் நடக்கிறேன். நீ என்னை சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கிற, வருத்தப்படுத்திட்டு இருக்கிற, உன்னுடைய அக்கிரமங்களால் தான் என்னை வருத்தப்படுத்திட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றதை பார்க்குறோம். இன்னைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த நேசம், பரிசுத்தமுள்ள அன்பு நம்மிடத்தில் இல்லை. அந்த அன்பு கலங்கப்பட்டு போயிடுச்சு. ஏதேனில் கர்த்தருக்கும் அந்த ஆதாம் ஏவாளுக்கு இருந்த அன்பு இடையில ஒருத்தன் குறுக்க வந்துட்டான். அப்படி குறுக்க வந்ததுனால அந்த அன்பு என்னது, 2 பிளவுண்டு போயிடுச்சு. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய அன்புல பிரிவினை வந்துடுச்சு. அந்த முழுமையாக செலுத்திட்டு இருந்த அந்த முழு நேசம், முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு இப்படி செலுத்திட்டு இருந்த அந்த அன்புல இன்னொருத்தன் குறுக்க வந்துட்டான். அப்படி குறுக்க வரும்பொழுது அந்த அன்பு என்னாச்சு, கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அந்த பிசாசுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சான், அந்த பிசாசனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சான், அவனுடைய காரியங்களுக்குள்ள அவன் கீழ்ப்படிந்து அவன் நடக்க ஆரம்பிச்சான். இப்படி போகும் பொழுது என்னது, அந்த அன்பு பகிரப்பட்டது. அப்போ தேவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த அன்பிலே குறைவு போட்டான். அந்த அன்பிலே பரிசுத்தம் இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் வேதம் சொல்லுகிறது வேசித்தனம். அப்போ தேவனுக்கென்று கொடுக்க வேண்டிய அந்த அன்பை நான் வேறொன்றுக்கு நான் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அதுதான் தேவன் என்ன செய்ய வேசித்தனம் என்று சொல்வது. அவருக்கென்று உரியவர்கள் நாம், அவருக்கென்று படைக்கப்பட்டவர்கள் நாம், என் பியூலா, என் எப்சிவா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்ட நாம். வேதத்தில் அழகாக சொல்ல, என் பிரியமே நீ ரூபவதி. ஒரு பாட்டு கூட நான் அந்த யூடியூப்பில் போட்டிருக்கேன். என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி. அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மளை அவ்வளோ அழகாக நேசிக்கிறார், அவ்வளோ ஒரு நேசம், அவருடைய மனவாட்டிகளாய் நம்ம உருவாக்கி இருக்கிறார். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு அப்படி இருக்கா? அவர் நம்மையே நினைத்து கொண்டு இருக்கிறார், ஆனால் நாம் அவரை நினைக்கிறோமா? அந்த ஆதி அன்பு, ஏதேனுடைய அன்பை நம்ம இழந்துட்டுருக்கிறோம். அதே போல் ரட்சிப்புக்குள்ளே வரும்போது இருந்த அந்த அன்பை இழந்துட்டோம். ஆண்டவர் நம்மை செலக்ட் பண்ணி
அதாவது உலக தோற்றத்துக்கு முன்னாகவே நம்ம செலக்ட் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த சத்தியம் நம்மை வந்து சேரும் பொழுது நம்ம இந்த உலகத்தில் அவரை நோக்கி பார்க்கிற தருணம், அந்த நேரத்தில் நமக்கு அந்த அன்பு மேலோங்கி இருந்த அந்த ஸ்பீடு வந்து என்னாவது நாளடைவில் குறைஞ்சி போகுது. நாம் என்ன செய்கிறோம், அன்றைக்கு ஆதாம் செய்த அதே தவறு, ஏவாள் செய்த அதே தவறு இன்றைக்கு நாம் செய்கிறோம். நம்ம என்ன செய்ய பகிர்ந்து கொடுத்துறோம் உலகத்துக்கும் மற்ற காரியங்களுக்கும். அப்படி என்றால் என்ன, நம்ம நேசிக்க கூடாதா? இல்லை. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவர் கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அதனால தான் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரனால அதை சொன்னது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதில் செய்த கிரியைகளை செய்வாய். நீ அப்போ இருந்த அந்த அன்பு, அந்த ஸ்பீடு, அந்த வேகம், உன்னுடைய ஊழியத்தின் தாகம், அந்த காரியங்கள் எல்லாம் வச்சு நீ நினைவு கூர்ந்து மறுபடியும் எந்த நிலைமையில விழுந்த, எந்த நிலைமையில கீழே விழுந்த, அதை மறுபடியும் நீ புதுப்பித்துக்கொள். இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்பீடில் இருக்கிறோமா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம யோசித்து பார்க்கும்போது நிச்சயமாக இல்லை, குறைஞ்சி தான் இருக்கிறோம். அன்றைக்கு ஓடின ஓட்டங்கள், அன்றைக்கு ஜெபித்த ஜெபங்கள், ஓடி 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 சத்தியத்தை கேட்ட நாட்கள், இப்படி அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்பொழுது அந்த ஸ்பீடில் நம்ம இருக்கிறோம்னா சரி, நிச்சயமாக இல்லை. இன்றைக்கி நம்மளுடைய அந்த பாசம், நேசம், அப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு தோணாது. அம்மா திட்டினாலும் காதல விழாது, மற்றவங்க திட்டினாலும் காதல விழாது. ஏன்னா நம்ம கடிவாளம் போட்ட குதிரை ஆட்டம் நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்போல்லாம். ஆனால் இப்போ வந்து என்னன்னா மற்றதுக்கு நேரம் கொடுக்குறோம், ஆனால் கர்த்தருக்கு கொடுக்குற நேரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ வந்து நமக்கு ப்ரிஷியஸாக தெரிஞ்ச தேவனுடைய காரியங்கள் இப்பொழுது என்னென்னா அது ஒரு பார்ட்டாக மாறி போச்சு. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்த அந்த காரியங்கள் இப்போ வந்து நமக்கு ஒரு பகுதி நேரமாய் மாறிவிட்டது. அதே போல் பார்த்தீங்கன்னா தேவன் வந்து 2 விஷயங்கள், அதாவது 2 விஷயத்தில் அவர் சொல்கிறார், அந்த பரிசுத்தமான அன்பு 2 விஷயத்தில் காணப்படுது. ஒன்று இறை அன்பு, இன்னொன்று பிறர் அன்பு. இப்போ இந்த முதல்ல பார்க்கும்போது அந்த ஆதி அன்பு, தேவனிடத்தில் செலுத்தக்கூடிய அன்பு. 2வது பார்த்தீங்கன்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 11 சொல்லும்போது, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதை நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விஷயமா இருக்கிறது. இப்போ ஒருவரில் ஒருவர் நம்ம என்ன செய்யணும், நமக்குள்ள இருக்கிற அந்த அன்பை வந்து மற்றொரு இடத்தில் வெளிப்படுத்த வேண்டும். என்னை நான் எப்படி நேசிக்கிறேனோ அதே நேசம் என்னுடைய சகோதரிடத்திலே காணப்பட வேண்டும், சகோதரிடத்திலே தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்க, 2 யோவான்ல சொல்லும் பொழுது அந்த இடத்துல யோவான் சொல்றார், அம்மாள் என்ற ஒரு சகோதரியை பார்த்து சொல்றார், ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உண்மை வேண்டிக்கொள்ளு. இது வந்து இப்போ திடீர்னு சொல்ற விஷயம் இல்லை, இது ஆதியிலிருந்து சொல்லப்பட்ட விஷயம். இந்த அன்பில வந்து இறை அன்பு மட்டும் இல்லை, அந்த அன்பில வந்து பிறர் அன்பு இருக்கு. இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று சொல்லும் பொழுது அது ஒரு ராஜரீக பிரமாணம். யாக்கோப்ல சொல்லும்போது இது ஒரு ராஜரீக பிரமாணம். அப்படி என்றால் நான் ரட்சிக்கப்பட்டது போல மற்றொரு ரட்சிக்கப்படணும். இப்போ சகோதரி கூட ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கணும்னா நீங்கள் ஜெபிங்க, சபைக்கு நிறைய ஆத்துமாக்கணும். ஆமாம், உண்மை, ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். அப்போது நான் அந்த அன்பினுடைய உச்சக்கட்டம் என்னன்னா, என்னை நான் நேசிக்கிறது போல நான் வந்து ஆயத்தப்பட்டு நான் தேவனுக்கு பிரியமாய் வாழணும். நான் கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்குற விஷயத்தை நான் மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. நான் ரட்சிக்கணும், நான் பரலோகம் போகிறோம், நீ அந்த எண்ணத்தோடு நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அதே எண்ணம் மற்றவர்களும் வரணும். அந்த ஆத்துமா நஷ்டம் அடையக்கூடாது, அந்த ஆத்துமா கஷ்டப்படக்கூடாது, அந்த ஆத்துமா கர்த்தரிடத்தில் வரணும். அந்த ஒரு தேவ அன்பு நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். பாருங்க, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த கற்பனை, அதுதான் வந்து தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். இந்த கற்பனை வந்து என்ன கட்டளையா இருக்கிறது. இந்த கட்டளை, இது தேவனுடைய கட்டளை, இது ராஜரீக பிரமாணம். அப்போ இறையன்பு பிறர் அன்பு, அதுதான் மொத்தமும் அதுதான் பைபிளே அதுதான் அன்பின் செய்தி, நற்செய்தியே அதுதான். அப்போ இயேசுனுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறதுனா, அவர் சொல்றாரு, பிதா என்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல் நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை நம்ம சொல்லி மாள முடியாது. நல்ல ஒரு பக்தன் அழகா பாடுவார், கீழ்ப்படுவதே அன்பு, கற்பனைக்கு கீழ்ப்படிவதே அன்பு, தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிவதுதான் அன்பு.
அதுதான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். அப்படி அன்பாக இருக்கிறவன் என்ன செய்கிறான்? அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறான் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம விசுவாசத்தினால் அடுத்தது பார்க்கும்பொழுது இந்த அன்பானது எப்படி நமக்குள் நிலைக்கிறது என்றால், விசுவாசத்தினாலே கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்ய ஆரம்பிக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவை நான் நம்ப ஆரம்பிக்கும் போது, இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்று நான் நினைக்க ஆரம்பிக்கும் போது, இந்த அன்பானது எனக்குள் பரிசுத்தப்பட ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுகிறார். அந்த பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படும் பொழுது நான் அவருடைய சுவீகார புத்திரராக மாறுறேன். அதே போல என்னை முன்குறித்தவர் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக என்னை மீட்டுக்கொள்ள வருவதற்கு ஒரு அச்சாரமாய் அவர் இருக்கிறார். அதே போல சீக்கிரத்தில் அவர் என்னை அழைத்து செல்வதற்கு என்னை தகுதிப்படுத்துகிறார். அப்படி தகுதிப்படுத்துறதோடு நில்லாமல் நான் மற்றவங்களை தகுதிப்படுத்த ஆரம்பிக்க அவர் உதவி செய்கிறார். இது முதல் காரியம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அன்பிலே நிலைத்திருப்பதற்கு ரெண்டாவது உதவியாக இருப்பது எதுனா, எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னிலே நிலைத்திருங்கள், என்னிலே நிலைத்திருங்கள்ன்றாரு. நான் செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் இந்த கொடியானது என்னிலே நிலைத்திருந்தால்தான் மிகுந்த கனித்து கொடுக்க முடியும். அப்படி என்றால் இது எப்படி நிலைத்திருக்கும்? இயேசுவை நான் விசுவாசிக்கும் பொழுதுதான். இயேசுவை நான் விசுவாசிக்கும் பொழுதுதான், நான் அவரை நான் நம்பும் பொழுதுதான், அவர் எந்த சூழ்நிலை என்னை விடமாட்டார் என்று நான் நம்பும் பொழுதுதான், ஒரு மனுஷன் ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட மாட்டார் என்று விசுவாசிக்கும் பொழுதுதான் அவர்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்போதான் என்ன செய்ய முடியும்? சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக, தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிரப்பப்படத்தக்கவர்களாக நம்ம மாறுவோம் என்று சொல்ல. அப்படி என்றால் அந்த அன்பு அப்படியே அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போகுது. இந்த ஆழம், நீளம், அகலம், எல்லாம் உயரம் எல்லாமே அப்படியே அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகினே போயினே இருக்குது. அப்படியே விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. அப்போ அந்த விசுவாசம்தான் தேவனிடத்தில் இருக்கிற அன்பை என்னிலே பெருகச் செய்கிறது. அது என்னிலே வளர செய்கிறது. அது பரிபூர்ணப்பட செய்கிறது. அன்பிலே பூர்ணம் அடையணும். வேதம் சொல்லுது, நீங்கள் பூரணத்துக்குள்ளே கடந்து போங்க. உங்களோட பேசியிருக்கிறேன் பூரணத்தை குறித்து. அப்போ பூரணத்துக்குள்ளே கடந்து போங்க சொல்லும் பொழுது அன்பிலே பூரணம். இப்போ அந்த அன்பிலே பூர்ணம் அடையிறதுக்கு ஒரே வழி என்னன்னா, விசுவாசத்திலே நான் இயேசு கிறிஸ்து மேல் கொண்டிருக்க அந்த விசுவாசத்திலே நான் நிலை பெறும் பொழுது, அந்த விசுவாசத்தினாலே கிறிஸ்து எனக்குள் வாசம் செய்யும் பொழுது, கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், என் உள்ளத்தில் இருக்கிறார், என்னோடு நடக்கிறார். பாட்டு மட்டும் பாடுறோம், கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லதான் முடியுது, ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதை செய்கிறோமா? நிச்சயமா இல்லை. வாயில் தான் நம்ம சொல்கிறோம், ஆனால் உள்ளத்தில் அந்த இயேசு கிறிஸ்து நிரந்தரமாக வாசம் செய்கிறாரான்னா கொஞ்சம் சந்தேகம்தான். அந்த பாடுற நேரம் எமோஷ்னலாக உணர்ச்சி வசப்படுகிற கிறிஸ்துவர்களாக இல்லாமல் உணர்வுள்ள கிறிஸ்துவர்களாக நம்ம மாறணும். உணர்ந்து இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிற எந்த நேரத்திலும் நம்ம அந்த அறிவு கிட்டாத அன்பை உணர வேண்டும். அவருடைய அன்பை நம்ம உணர வேண்டும். சில நேரங்களில் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்ததெல்லாம் மறந்துடுறோம். பல நேரங்கள் அடிக்கடி கடந்த நாட்களை திரும்பி பார்க்கணும். நம்ம வந்த பாதையை திரும்பி பார்க்கணும். நமக்கு ஆண்டவர் செஞ்சது திரும்பி பார்க்கணும். அடிக்கடி அதை திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்த்தா தான் அந்த அன்பிலே நிலை பெற்றவர்களாக இருக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு காரியம், நான் வேகமாக போகிறேன், சில காரியங்களை நம்ம சொல்லி முடிக்கணும். அதுக்காக அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி பிள்ளையை போல மாறணும். அடுத்தது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுங்களா? பிள்ளையை போல நீங்கள் ஆண்டவரிடத்துல நீங்கள் மாறணும். நீங்கள் தேவனை நோக்கி பிள்ளையை போல பேசணும். ஒரு குழந்தையை போல பேசணும். நீங்கள் அப்பா 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 அப்பான்ட்டு நீங்கள் அவரோடு பேசுகிற பிள்ளைகளாக மாறணும், பேசணும். நீங்கள் பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி.
அப்போ ஆண்டவர் நம்மிடம் சொல்ல, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல் நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு காணிக்கையாய் பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தது போல் நீங்களும் உங்களை ஆண்டவருக்கு பலியாய், ரோமர் 12:1 சொல்லுது, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய். அப்போ இன்னைக்கு தேவனுக்கு பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவ்வப்போது அந்த ஸ்துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் காணிக்கைகளை படித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நம்ம என்ன செய்யணும், அடிக்கடி ஆண்டவரோடு கூட ஒரு பிள்ளை போல உறவு கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்ல. அப்போதான் அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க முடியும். அடுத்ததாய் பார்க்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும், பவுலப்போஸ்தலன் சொல்வார், நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரருக்கும் செய்து வருகிற சகோதரி அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும். இந்த அன்பிலே பெருக வேண்டும். இந்த அன்பிலே பெருக வேண்டும் என்றால் இந்த அன்பானது எப்படிப்பட்ட அன்பா இருக்கணும்னா பரிசுத்தம் உள்ள அன்பா இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்ற அன்பிலே பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் எப்படிப்பட்டது என்றால், எப்படி இயேசு கிறிஸ்து அந்த காணிக்கையாய் பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார், அதே போல உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த சரீரத்திலே ஒரு பரிசுத்தம் வேண்டும். ஆனால் தான் தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர்ல பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதனால நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து அஞ்ஞானி போல மோக இச்சைக்கு உட்படாமல் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு. அதே போல சொன்னவர் என்னன்னா, தேவன் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார் என்று சொன்னவர். இந்த காரியத்தை அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல பரிசுத்த ஆவியை நமக்கு தந்துள்ள தேவனை அசட்டை பண்ணுகிறான் என்று சொல்லுகிறார். அது சொல்லிட்ட பிறகுதான் இந்த வார்த்தை சொல்றார், மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர்களுக்கெல்லாம் அவர் சொல்றாரு, அன்பிலே நீங்கள் இன்னும் பெருக வேண்டும். நீங்கள் இன்னும் பெருக வேண்டும். ஏன்னா உங்களுடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது, அந்த சரீரம் பரிசுத்தமாக இருக்கும்போது அதிலே தேவன் வாசமாக இருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்போ அந்த ஆலயத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இருப்பதை அறியீர்களான்னு சொல்றாரு. அப்போ அந்த பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் நம்ம இருக்கும் பொழுது அந்த அன்பிலே பெருக ஆண்டவராகிய தேவன் நமக்குள்ளே வாசம் செய்ய வருகிறார். எப்படி இயேசு கிறிஸ்து தண்ணி ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தாரோ அப்படியே நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மிலே வாசம் செய்து நமக்குள்ளாக அந்த அன்பை பெருக செய்கிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, அதே போல 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறக்கிறான். இன்னைக்கு நாம் தேவனால் பிறக்கிறவர்களாக இருந்தா நாம் அன்புள்ளவர்களாக இருக்கிறோம். அன்புள்ள தேவன் என்ன நமக்குள்ளே தங்குகிறவராக இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ இதற்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அப்படியே என்றால் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறது. அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பரிசுத்தத்துக்கு என்று நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், அசுத்தத்துக்கு அல்ல. இதை அசட்டை பண்ணும்போது நம் தேவனை அசட்டை பண்ணுகிறோம். அப்போ அன்புள்ள தேவன் நம்மை பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படி அழைத்திருக்கிறார். அப்போ பரிசுத்தத்துக்கு என்று பிறந்திருக்கிற நாம் நமக்குள் அவர் வாசம் செய்யும்படி நம்ம இடம் கொடுக்கும் பொழுது அவர் அன்புள்ள தேவனாய் நம்மிலே வந்து தங்குகிறவராக இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஏன்னா அவன் கீழ்ப்படிய மாட்டான், அசட்டை பண்ணுவான், அவருடைய கற்பனை கீழ்ப்படிய மாட்டான், அவருடைய வார்த்தை கீழ்ப்படிய மாட்டான். பாருங்க, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்க முடியும். தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்த கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதால் அன்பு உண்டாயிருக்கு. அப்படியானால் நாம அன்பு செலுத்துகிறதுனால அல்ல, அவர் ஏற்கனவே நமக்கு செலுத்தியதுனால்தான் இந்த இடத்துல அவர் என்ன செய்யறார், நம்ம ரிட்டர்ன் நாம கொடுக்கணும்ட்டு அவர் எதிர்பார்க்கிறார். அவர் ஏற்கனவே அவர் செலுத்திட்டார். அவர் நாம தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து நாம முதல்ல செலுத்தல, அவர் நமக்கு ஏற்கனவே செலுத்திட்டாரு. செலுத்திட்டு அதுக்கு ரிட்டர்னா நான் இவ்வளவு செய்திருக்கிறேனே, என்னிடத்தில் நீங்க என்ன செய்றீங்க? தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த நாம ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம். கடனாளிகளாய். அப்போ தேவன் என்ன செய்யற, இந்த அன்புல மட்டும்தான் கடனா இருக்க சொல்றாரு.
ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு, தேவனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் இந்த கடனை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கடன், இந்த அன்புக்கு நம்ம கடனாளிகளாக இருக்கிறோம். அப்போ இந்த அன்பை நம்ம செலுத்த வேண்டும், திருப்பி செலுத்தணும். தேவன் எனக்கு நான் என்ன செய்வேன்? கிறிஸ்மஸ்லாம் பாட்டெலாம் பாடுவாங்க. என்ன பாட்டுனா, நான் என்ன செய்வேன்? இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு நான் பொண்ணை கொடுப்பானா, வெள்ளியை கொடுப்பானா, தூபத்தை கொடுப்பானா, அதை கொடுப்பானா, இதை கொடுப்பானான்லாம் பாட்டு பாடுவாங்க. ஆண்டவர் வந்து அதெல்லாம் கேட்கல, நம்மை கேட்கிறார், நம்முடைய உள்ளத்தை கேட்கிறார். உன் இதயத்தை எடுக்கத்தா, உன் இதயத்தை தா, உன் அன்பை தா, அந்த இதயத்தில் வாசம் செய்ய நான் விரும்புகிறேன். உன்னை எனக்காக தான் நான் படைத்தேன், ஆனால் என்னை விட்டு நீ தூரம் போயிட்ட, நீ வந்து மீண்டும் என்னிடத்தில் வர வேண்டும். அதுக்காக தேவன் அது அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒரு அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கடனாக இருக்கிறோம். தேவனிடத்தில் நம்ம அன்பு செலுத்த கடன் பட்டிருக்கிறோம். அதே போல மற்றொரு இடத்தில் அன்பு செலுத்த கடன் பட்டிருக்கிறோம். தேவனை ஒருபோது கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒரு அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். இப்போ மற்றவர்களை நேசிக்கும் பொழுது நாம் தேவனை நேசிக்க ஆரம்பிக்கிறோம். அதாவது இது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2-வே ஸ்விட்ச் இருக்கும். இப்போது ஸ்விட்சுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2-வே, வெளியில் போய் போட்டாலும் எரியும், உள்ளே போட்டாலும் எரியும். அப்படி பார்த்தீங்க சொன்னாக்கா, இங்கே தேவனிடத்தில் நம்ம அன்பு கூர்ந்தால் நமக்கு மற்றவங்க மேலே அன்பு வந்துடும். அதே போல் மற்றவர்களை அன்பு செலுத்தினாலும் தேவன் நமக்குள்ளே வந்துடுவார். அவ்வளோதான், வித்தியாசமே இல்லை. அப்போ தேவன் நம்மிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் பிறரை நேசிக்க வேண்டும். பிறரை நேசிக்கும் பொழுது தேவன் நமக்குள் வாசம் செய்கிறார். தேவனை அதிகமாக நேசிக்கும் நம்மால் மற்றவர்கள் நேசிக்காமல் இருக்கவும் முடியாது. ரெண்டுமே வந்து அட்டஸ்டச் நடக்கும், 2-வே ஸ்விட்ச் மாதிரி. அப்போ 1 யோவான் 4:12 சொல்வது, தேவனை ஒருபோது கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். அப்போது நமக்குள் ஒரு பூரணம் வரணும்னா நாம் மற்றவர்களை நேசிக்கும் பொழுது தேவன் நமக்குள்ளே வந்துடுறாரு. அவருடைய அன்பு நமக்குள் வந்துடுது. நம்ம அந்த தேவ அன்பு இருந்தால் தான் நாம் தேவனையே நேசிக்க முடியும், மற்றவர்களையும் நேசிக்க முடியும். ஆனால் தான் அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தரலினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டதுனால தான் அவர் வந்து நமக்குள்ள வாசம் செய்கிறது அறிந்திருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள் இருந்து மற்றவர்கள் நேசிக்கிற அந்த நேசத்தை கொடுக்கிறார். அப்போது இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் ஆண்டவர் சொல்றார், இயேசுவான தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிக்கை பண்ண இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம மற்றவர்கள் சொல்ல அந்த அன்பினுடைய வெளிப்பாடு மற்றவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கிறது. இந்த அன்பு எப்படி வெளிப்படுது பார்த்தீங்கன்னா, நம்ம இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அந்த அன்பு வெளிப்படுது. இப்போ நம்ம யாரை அதிகமாக நேசிக்கணுமோ அவங்கள பற்றி நிறைய நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு கட்சியில் இருக்கிறவங்களும் சரி, இல்லாட்டி ஒரு சினிமாவில் இருக்கிறவங்களும் சரி, மற்றவங்களாம் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் பாருங்களேன், யாரை பற்றி யாருக்கு வந்து ஹீரோவாக வச்சுருக்கிறாங்களோ, யாரை வந்து ஹீரோயினாக வச்சுருக்கிறாங்களோ, அவங்கள ரொம்ப நேசிக்கிறவங்களாக இருந்தால் அவங்கள பற்றி ரொம்ப பேசுவாங்க. இப்போது சில பேர் பார்த்திங்கன்னா, பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா, அப்பா பிள்ளைங்களாக இருந்துச்சுன்னா அப்பா 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 இப்படி செஞ்சார், அப்படி செஞ்சார், இதை பண்ணார், அதை பண்ணாருன்ட்டு அப்பா. அம்மா பிள்ளைங்களாக இருந்துச்சுன்னா அம்மா பற்றியே பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் சொல்கிறது என்னன்னா, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். அப்போ நம்ம அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து எனக்காக யாவை செய்து முடித்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து இப்படி செஞ்சார், இயேசு கிறிஸ்து அப்படி செஞ்சார், அப்படி மற்றவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன செய்கிறார், நமக்குள் நிலைத்திருக்கிறார். தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறோம், தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஆகவே தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நம்ம விசுவாசிக்க ஆரம்பித்த பிறகு அது நம்ம வாய் சும்மா இருக்காது, நம்ம சும்மா இருக்க மாட்டோம். அதனால் அந்த அன்பு வந்து நம்ம என்னது நமக்கு பூர்ணப்படும்படி அது வந்து இந்த பயமே கொடுக்காது. அதனால தான் பாருங்கள், இந்த மிஷினரிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக பேசுவாங்க, தைரியமாக இருப்பாங்க.
அடித்தாலும் வதிச்சாலும் கத்திருக்கேன்ட்டு நிற்கணுன்ட்டு இருக்குவாங்க வைராக்கியமாக. அதே போல் ஸ்தேவனை கூட பாருங்கள், கல் எடுத்து அடிக்க 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 பிரசவம் பண்ணினே இருக்கிறான் பாருங்கள். அதுதான் அந்த அன்பிலே பயம் இல்லை. அந்த அன்பு யாருக்குள்ளே இருக்குதோ அவங்களுக்கு பயம் இருக்காது. யாரை பார்த்தா பயம் இருக்காது. ஒரு முறை கீழ்நாத்தூரில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல, இங்கே நான் வேலை செஞ்ச இடத்துல நான் டீச்சராக இருக்கும்போது பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன். சர்ச்சுக்குள்ளே பிரசங்கம் பண்ணிகிட்ருக்குறேன். பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தடியெலாம் எடுக்க வந்துட்டாங்க. எல்லாம் பெந்தகோஸ்து மாதிரி பிரசங்கம் பண்ணுறா பாருவா அப்படின்ட்டு தடி எடுத்துன்னு வந்தவங்க கை அப்படியே நின்று போச்சு. கர்த்தர் அப்படியே நிற்க வச்சார். நானும் ஒன்றுமே பிரசங்கம் முடிக்கிற வரைக்கும் நான் எதை பற்றி கவலைப்படாமல் அதை பார்த்துனே தான் இருக்கிறேன். வாய் பிரசங்கம் பண்ணினே தான் இருக்குது. ஒரு பக்கம் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பயம் இருந்துச்சு, இருந்தாலும் அது பிரசங்கம் முடிச்சுட்டு தான் வந்தேன். அவர்கள் கொஞ்ச நேரத்தில் கிளம்பி போயிட்டாங்க. அப்போது அன்பிலே பயம் இல்லை. அந்த பயம் வராது. நம்ம ஆண்டவருக்குள்ளே அன்பு நிலைச்சிருக்கும் பொழுது நமக்குள்ள பயம் வராது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். கர்த்தருக்காக ஒரு வைராக்கியத்தை கொடுக்கும். அந்த பயம் இருக்கும் பொழுது வேதனை, அது என்னன்னா எதுவுமே செய்ய விடாது பாருங்களேன். நம்ம ஆண்டருக்காக எதுவுமே செய்யக்கூடாது. பயம் இருந்தாவே அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க, அதாவது துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லைன்னுவாங்க. அப்போது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. கர்த்தரை நீங்கள் முழுமையாக நேசிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஆண்டருக்காக, ஆண்டவரை நேசிக்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிக்கை பண்ண, தேவனை குறித்து பேச பயப்பட மாட்டீங்க. ஆனால் அந்த பயம் இருக்கிறவர்கள் எந்த காரியமும் ஆண்டவருக்காக செய்ய முடியாது. அவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. ஆண்டவருடைய அன்பிலே அவன் பரிசுத்தம் உள்ளவன் இல்லை. அவன் தேவனிடத்துல அன்பு கூறுவதற்கு அவனால் முடியாது. அதாவது இருமனம் உள்ளவன் எதில் நிலையற்றவன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெண்டு மனசோடு இருக்கிறான். கர்த்தர் பக்கம் ஒரு பக்கமும் இருக்கிறான், இந்த பக்கம். அப்போது என்னன்னா அவனால் நிலைச்சிருக்க முடியாது. கடைசியில் ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுற நிலமாயிடும். ஆவியிலே அனலாக இருக்கணும், ஒன்று குளிராக இருக்கணும். ரெண்டுமே எல்லாம் வெதுவெதுப்பாக இருந்தால் என்ன செய்யணும், வாந்தி பண்ணி போட்டுருவார். அது மாதிரி இன்னைக்கு அன்பு பூரணப்பட வேண்டும். அன்பிலே நம்ம வைராக்கியமாக இருக்க வேண்டும். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறார். அவர் ஏற்கனவே நம்ம அன்பு கூர்ந்து நம்மை ரட்சித்து, அதாவது நம்ம இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலக பிரகாரமாய் சில ஆசீர்வாதங்களை கொடுத்தாதான் கர்த்தர் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், பெரியவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலுமே இருக்கிறதுலே பெரிய அதிசயம் அற்புதம் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் நரகத்திலிருந்து தப்பிக்க வச்சார் பாருங்க. ரட்சிப்பு அதுதான் மிகப்பெரிய அதிசயம், அற்புதம். அந்த ரட்சிப்பு தான் எனக்கும் உங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். இதை விட நம்ம வேற நம்ம எதிர்பார்க்கிறோம்னா அது இம்மைக்காக கிறிஸ்துவை தேடுகிறவர்கள், அவர்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். 1 கொரிந்தியர் 15:19 பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். இப்போ தேவனிடத்து அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லி தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்போது ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம். அவர் நம்மை முதலாவது நேசித்திருக்கிறார். நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அந்த அன்பினுடைய உச்சக்கட்டம் மற்றவர்களை நாம் அந்த ரட்சிப்பின் பாதையில் நடத்த வேண்டும். இன்னைக்கு நான் அந்த சகோதரனை பகைத்தால், ஒரு சகோதரனுக்கு சத்தியத்தை சொல்ல தயங்கும் பொழுது, ஒரு சகோதரனிடத்துல போயிட்டு ஆண்டரை பற்றி சொல்ல தயங்கும் பொழுது, நான் தேவனிடத்தில் நம்ம எப்படி அன்பு கூற முடியும்? அவங்க என் ஆண்டர் சொல்றாரு, நீ பொய்யன். சகோதரனை பகைத்தால் நீ பொய்யன். அப்போ ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானா கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது, ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். இன்னைக்கு சகோதரர் என்று சொல்லும்போது நான் உங்களுக்கு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. கிறிஸ்துக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒருவருக்கொரு சகோதரர்களாக இருக்கிறார்கள். இப்போ இவர்களுக்குள்ளே சில மனஸ்தாபங்கள் வரலாம், இவர்களுக்குள்ளே சில குறைபாடுகள் வரலாம். அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவருக்கொருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. வெளியில் நம்ம சத்தியம் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்குது. அப்போது இந்த பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை நம்ம தரித்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். அப்போ இந்த அன்பு இருந்தால் மன்னிப்பு வந்துடும், அந்த கசப்பு மாறும். இந்த அன்பு இருந்தால் சாந்தம் வந்துடும், பொறுமை வந்துடும், பயம் போயிடும், விசுவாசம் வரும். அந்த அன்புன்ற ஒரு விஷயம் ஒன்று நமக்குள் வந்துச்சுன்னா, அதனால தான் ஆண்டு சொல்ல, அந்த அன்பிலே பரிசுத்தம். என்ன நேசிக்கிறதுல நீங்கள் உண்மையாக இருங்க.
மற்றவர்களிடத்திலும் உண்மையா இருங்க. அந்த பரிசுத்தம் என்பது உண்மைதனம், கீழ்ப்படிதனம், கற்பனைக்கு கீழ்ப்படுகிற ஒரு காரியம். அப்போ அன்புள்ளவர்கள், நாம் தேவனை நாம் நேசிக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ள அந்த அன்பிலே பரிசுத்தம் நமக்கு தேவைப்படுகிறது. இப்போ ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றை அறிய வேண்டிய பிரகாரம் அவன் இன்னும் அறியல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினச்சிருக்கிறோம். இன்னைக்கு நான் கர்த்தரை குறித்து நிறைய தெரிஞ்சுக்கிறேன். இல்லை, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நிறைய பாடங்கள் இருக்குது. நிறைய வேத விளக்கங்கள் இருக்குது. தோண்ட தோண்ட ஒரு பெரிய புதையல். அதை ஒரு ஒரு பயத்தோடு தான், நடுக்கத்தோடு தான் நாம் கர்த்தருடைய காரியங்களை ஆராய வேண்டியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த ஆவியின் கனியாகிய அந்த அன்பு நமக்குள் பூரணப்பட வேண்டும். கிறிஸ்துடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவ வேண்டும், நெருக்கி ஏவ வேண்டும். நம்ம அந்த அன்பு நமக்காக நெருக்கியும் பொழுது நாம் அல்ல, இனி நமக்குள் பிழைத்திருக்கிறது கிறிஸ்துவா இருப்பார். அப்போ இனி நாம் அல்ல, நமக்குள் அந்த கிறிஸ்து வாழ ஆரம்பிப்பார். அந்த கிறிஸ்து நமக்குள் வரும்பொழுது கிறிஸ்துல இந்த சிந்தை என்னன்னா, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அப்போ கிறிஸ்து இந்த சிந்தை என்ன? பிதாவின் சித்தம் செய்வது. அப்படி என்றால் பிதாவை ஒரு பக்கம் நேசிக்கிறார், இன்னொரு பக்கம் இந்த உலகத்தை நேசிக்கிறார். ஆனால் தான் பாருங்க, அந்த சிலுவையே பார்த்தீங்கன்னா பூமியில நாட்டப்பட்டு இருக்குது, அதே போல் வானத்தை நோக்கி நீட்டப்பட்டிருக்கிறது. அதே போல் ரெண்டு பக்கமும் அந்த நீட்டப்பட்டது அந்த எல்லாரையும் அணைக்கிற ஒரு அமைப்பாக அந்த சிலுவை இருக்கிறது. பூமிக்கும் வானத்துக்கும் ஒரு இணைப்பாய் மத்தியஸ்தராய் வந்தவர், பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கிறவர். அதே நேரத்தில் இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேரையும் அணைத்துக் கொள்கிறவராக வந்தார். அந்த அன்பு நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காக மரித்தார் என்று நிதானிக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக மீண்டு வருவார் என்ற அந்த நிச்சயம் உள்ளவர்கள், இனி நான் வாழ்வது கிறிஸ்துவுக்காக தான் வாழணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வரணும், வைராக்கியம் வரணும். அதனால ஆண்டவர் சொல்ல, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மை பற்றிக்கொள்ளும். மாயம் இல்லாத அன்பா இருக்கணும். உள்ளத்துல அந்த மாயம் வேண்டாம். எல்லாருக்கும் ஓப்பனாக இருங்க, ஓப்பன் ஹார்ட்டடாக இருங்க. எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக இருங்க. தேவனுக்கு முன்பாக, அதாவது திறந்த ஒரு பெட்டியை போல திறந்த ஒரு காரியமாக உங்களுடைய இருதயத்தை திறந்த ஆண்டவருக்கு முன்னாடி வைக்கும் பொழுது அதே போல தான் மற்றவர்களுக்கும் இருக்கணும். அப்போது தேவன் உங்களை பார்க்குறார். மனுஷ முகத்தை பார்க்கலாம், ஆண்டவர் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தை பார்க்குறார், உங்கள் இருதயத்தை பார்க்குறார். அப்படி பார்க்குற தேவன் இன்னைக்கு நம்மை பார்க்குற தேவன் இதே மாதிரி தான் மற்றவங்களை நேசிக்கிறியா அப்படின்னு பார்ப்பாரு. அப்போ அந்த அன்பு மாயமற்ற அன்பாய் இருக்க வேண்டும். அப்போ தீமையை வெறுத்து நன்மை பற்றி கொண்டு நம்ம என்ன செய்ய, நன்மையின் பக்கமாக நின்று கர்த்தருக்கென்று நம்ம ஜீவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்னன்னா, நாம் அவருடைய அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் அதே நேரத்தில் குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்காக, குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்கு. இன்னைக்கு தேவன் நம்மை எப்படி அழைத்திருக்கிறார் என்றால், நம்ம குற்றமற்றவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு குற்றப்படுத்துகிறவன் யார்? சாத்தான் நம்ம குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். எப்போ பாரு அவன் குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறவன், அவன் குற்றப்படுத்துகிறவன், குற்றம் சாட்டுகிறவன். வெளிப்படுத்தல் 12:10 சொல்லும், வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாச்சு. அப்போ பார்க்கும்போது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல், சகோதரர் யாருன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மேல குற்றம் சாட்டிகிட்டே இருக்கிறான். குற்றம் சாட்டிகிட்டே இன்னைக்கு என்னை பற்றி, உங்களை பற்றி மேலே சொல்லிகிட்டே இருப்பான். பாருங்கள், இவங்களாம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, இவங்களாம் வசனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குதோ அதை எடுத்து சொல்லிப்பான். ரொம்ப பரிசுத்தமாக உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் என்ன குறையோ அதை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணின்னு தான் இருப்பான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்பட வேண்டும். நான் ஏற்கனவே இதை குறித்து உங்களோடு பேசியிருக்கிறேன். ஆவியில் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும், ஆத்மாவில் எப்படி சுத்திகரிக்கப்படணும், சரீரத்தில் எப்படி சுத்திகரிப்பு. அப்போ இந்த காரியங்களெல்லாம் நம்ம பரிசுத்தப்படுத்தும் பொழுது நம் குற்றமற்றவர்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்னாடி நம்ம நிற்க முடியும். அப்போ பிசாசு நம்ம குற்றப்படுத்த முடியாது. சமாதானத்தின் தேவன் அவர் தான் நம்மளை முற்றிலும் பரிசுத்தமாக்க முடியும். அப்போ அந்த தேவன், சமாதானத்தின் தேவன் யாரா, எனக்கும் பிதாவுக்கும் இடையில ஒரு பிரிவினை இருக்கு. நம்முடைய அக்கிரமங்கள் தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு பிரிவினை உண்டாக்குறது.
அந்த பிரிவினையை முறிக்கும்படிக்கு நமக்கு ஒரு மத்தியஸ்தராய் வந்தவர், பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைத்தவர், என்னையும் பிதாவையும் இணைக்க அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி, அந்த கிருவாதர பலியாக அவர் ரத்தத்தை சிந்தி, அந்த ரத்தத்தை பிதாவுக்கு முன்னாடி போய் பிரதான ஆசாரியராய் ஒப்பு கொடுத்தவர், அவர் பிதாவுக்கு முன்னாடி போய் நின்னவர். அவர் வந்து என்ன செய்யறாரு, இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். சமாதானத்தின் தேவனாய் என்னையும் பிதாவையும் சமாதானப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் அவர் சொல்றாரு, உன் ஆவி ஆத்துமா சரீரம் முழுசும் 3 குற்றமற்றதா இருக்கு. ஏன்னா உன்னை நோட் பண்ணினே இருக்கிறான். யோபு குறிச்சி குற்றப்படுத்தினவன், யோசுவாவை குறிச்சி, யோசுவா என்ற ஆசாரியன், பிரதான ஆசாரியனை குறிச்சி குற்றப்படுத்தினவன், இன்றைக்கு உங்களையும் என்னை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனால் நாம் வந்து என்ன செய்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் என்ன பிழைகள் இருக்கிறது என்பதை நம்ம உணர்வதில்லை. சங்கீதம் 19:12 சொல்லுகிறது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? என்னிடத்தில் என்ன பிழைகள் இருக்கு? நம்ம என்னைக்காவது உட்காந்து யோசித்து இருக்கிறோமா? நிதானிச்சு, ஆண்டவரே என்னிடத்தில் என்ன குற்றம் உண்டு? வேதத்தின் வெளிச்சத்திலே, ஆண்டவரே என்னிடத்துல என்ன குறைகள் இருக்கு, என்னிடத்துல என்ன பாவங்கள் இருக்கு, உமக்கு விரோதமான பாவங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்னை முழுமையை சுத்திகரியும். ஆண்டவர் சொல்றாரு எரேமியா புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, ஆகிலும் குற்றம் இல்லாதிருக்கிறேன் என்றும் அவருடைய கோபம் என்னை விட்டு திரும்பிட்டு என்றும் சொல்லுகிறாய். நம்மளே தேர்த்திக்கிறோம். அவர் அதெல்லாம் மன்னிச்சிடுவார், அவரெல்லாம் பண்ணிடுவார். நாமளே ஒரு தீர்மானம் பண்ணிக்கிற சுயநீதி, நமக்குள்ளே ஒரு சுயநீதி. இதோ நான் பாவம் செய்யவில்லை என்று நீ சொல்லுகிறது நிமித்தம் நான் உன்னோடு வழக்காடுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். உன்னோடு வழக்காடுவேன். ஆண்டவர் நிறைய விஷயத்துல வழக்காடுவேன் என்று சொன்னார். இந்த மெசேஜ் நான் எடுத்துட்டு இருக்கும் போதே இந்த வசனம் இன்னொன்று பேசிச்சு. சரி, கர்த்தருக்கு சித்தமான அந்த காரியத்தை குறித்து கூட பேசணும். வழக்காடுவேன், உன்னோடு கூட வழக்காடுவேன். நிறைய காரியங்களை வழக்காடுவேன்னு சொல்றார். ஏசியால பார்க்கும்போது நிறைய இடத்துல ஆண்டவர் வழக்காடுவேன்னு சொல்றார். யோவேல்ல வழக்காடுவேன்றார். எரேமியால வழக்காடு, தீர்க்கதரிசிகிட்ட ஆண்டவர் சொல்ற, இஸ்ரவேல் புத்திரர்களை பார்த்து நான் உன்னை வழக்காடுவேன். இப்போ ஆகிலும் குற்றம் இல்லாது இருக்கிறேன் என்று அவருடைய கோபம் என்னை விட்டு திரும்பிற்று என்று நீ சொல்லி கொண்டு இருக்கிறாய். உன்னை நீயே தேத்திட்டு இருக்கிற, உன்னை நீயே சமாதானப்படுத்திட்டு இருக்கிற, உனக்கு நீயே நீதியா இருக்கிற. ஏதோ நான் பாவம் செய்யவில்லை என்று நீ சொல்லுகிறது நிமித்தம் நான் உன்னோடு வழக்காடுவேன். நீ எப்படி அது சொல்ல முடியும்? நீ எந்த விதத்துல நீ வந்து திருந்தி இருக்கிற? எந்த விதத்துல? அதாவது இன்னைக்கு நாமளே நமக்கு வந்து சரி பண்ணிட்டு இருக்கிறோம். நான் நல்லா தான் போயிட்டு இருக்கிறேன், நான் நல்லா தான் செஞ்சிட்டு இருக்கிறேன். இல்லை அருமையானவர்களே, தேவன் சொல்ற நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுகான கந்தைகள். சங்கீதம் 69:5 பார்க்கும்போது, தேவனே நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. ஆமென். என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறேன். என் புத்தியினம் நிறைய கட்டத்தனமா சில நேரங்கள் நான் செய்யற சில விஷயங்கள், அதெல்லாம் சில நேரம் உமக்கு பிரியமில்லாத விஷயங்களா கூட இருக்கும், என் குற்றங்களா இருக்குது. அது மறைந்திருக்கவில்லை. நியாயப்பிரமாணத்துல பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் யாக்கோபு 2:10 சொல்றது, எப்படி ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்து ஒன்றிலே தவறினா எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். லேவியர் ஆவதுல பாருங்க, வாய் தவறி ஒரு வார்த்தை ஆணையிட்டு சொன்னா அதை குறித்து அவன் யோசிக்கும் பொழுது, அதை அறிந்து கொண்டானாலும் அதை குறித்து அவன் குற்றவாளியா இருப்பான். சின்ன விஷயத்துல அவர்கள் குற்றவாளியா மாறுறாங்க. குற்றவாளியாய் மாறும் பொழுது அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு குற்றம் உள்ளவன் ஆகும் பொழுது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட வேண்டும். ஆண்டவர் சொல்றார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆனா நாம என்ன செய்ய, என்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லி நாமே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குற்றவாளியா இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியாய் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை எடுத்து. அப்படி என்றால் இன்றைக்கு ஆட்டுக்கடாவா இயேசு கிறிஸ்து நம்ம குற்ற நிவாரண பலியாக மரித்து இருக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து டோட்டலா சரண்டர். ஆண்டவரே எனக்காக நீங்க மறிச்சிட்டீங்க, நீங்க எனக்கு குற்ற நிவாரண பலியா மறிச்சிட்டீங்க. இப்போ நான் உங்ககிட்ட நான் சரண்டர் ஆகிறேன், உம்மிடத்தில் நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, குற்ற நிவாரண பலியினுடைய பிரமாணம் என்ன தெரியுங்களா? லேவியர் ஆகமத்துல 7:1 சொல்றது, குற்ற நிவாரண பலியினுடைய பிரமாணம் அது மகா பரிசுத்தமானது.
மகா பரிசுத்தமானது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நம்மளை டோட்டல் சரண்டர் ஆக்கி, என்னை ஆண்டவரே நீர் குற்ற நிவாரண பலியாக எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டீரே என்று அவரை விசுவாசிக்கும் பொழுது, அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த விசுவாசத்தினாலே அந்த குற்ற நிவாரண பலியினுடைய அந்த மகா பரிசுத்தம் நம்மை வந்து சேரும். இன்னைக்கு நிறைய முறை என்ன செய்யுது, நம்முடைய வாயே நம்மளை குற்றவாளியாக மாற்றுது. யோபு சொல்றான், என் வாய் தான் என்னை குற்றவாளியாக மாற்றுது. இன்னைக்கு நிறைய முறை நம்ம வாயாலே நம்ம கெட்டு போகிறோம். நுணலன் தன் வாயால் கெடுன்ற மாதிரி நம்ம வாயிலே நிறைய பேர் மற்றவர்களுக்கு குற்றவாளியை பேசுகிறோம். ஆண்டு சொன்ன மத்திய 7:1 பார்த்து, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். இன்னைக்கு நாம மற்றவங்களை குறை பேசியே நம்ம வந்து என்ன செய்யறோம், குற்றவாளி என்ற லிஸ்ட்ல வந்துடுறோம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணுவீர்கள். தேவன் என்ன செய்ய, இன்னைக்கு குற்றமற்றவர்களாய் நாம் மாற வேண்டும் என்றால் நம்ம வாயை முதல்ல அடக்கணும். வாய் பதறி பேசக்கூடாது, வாய் பதறி மற்றவங்களை குற்றப்படுத்தக்கூடாது, வாய் பதறி நம்ம எதுவும் செய்யக்கூடாது. ஆனால் தான் ஆண்டு சொல்ல, பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். தேவன் நமக்கு சொல்ற ஒரு ஆலோசனை பாருங்க, பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். இதனுடைய கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். அப்போ பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதன் நோக்கம் என்ன, அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? அவர் சொல்றாரு, இதனுடைய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க குற்றப்படுத்தாதீங்க, குற்றமில்லாதவர்களை குற்றப்படுத்தாதீங்க. நீங்க கொடுக்குற பலியை நான் விரும்பல, நான் இரக்கத்தை விரும்புகிறேன். மற்றவங்க உனக்கு கெடுதி செஞ்ச அதை பத்தி பேசாதீங்க, உங்களுக்கு விரோதமா பேசினா அதை பத்தி திருப்பி பேசாதீங்க. நீங்க வந்து அவங்கள குற்றப்படுத்தாதீங்க. ஏன்னா மனுஷன் பேசுற ஒவ்வொரு வீணான வார்த்தை குறித்து நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்மளை ஒரு குற்றவாளியாய் மாற்றுகிறதே என்ன தெரியுங்களா? மற்றவர்களை பத்தி பேசுறது தான். நம்மளை மற்றவங்களை குற்றவாளியை மாற்றுறதே மற்றவங்களை பத்தி பேசுறது தான். மத்தேயு 12:37 உன் வார்த்தையினால்தான் நீ நீதிமான் என்றும் உன் வார்த்தையினால்தான் நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அப்போ இன்றைக்கு தேவன் வந்து என்ன செய்ய, என் வாயின் வார்த்தையை கேட்ச் பண்றதுக்கு ஒருத்தவங்க கூடவே இருக்கிறான். என் வாயின் வார்த்தையை கேட்ச் பண்றதுக்கு, அதை ஞாபகத்தில் குறிச்சு வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். கர்த்தர் நம்மளை ஞாபகத்தில் குறிச்சு வைக்கிறார். மல்கியா 3:16 சொல்லும் பொழுது ஞாபகத்தில் குறிச்சு வைக்கிறான். இன்னொருத்தர் என்ன செய்யறான், அவன் புஸ்தகத்தை குறிச்சு வச்சுக்கின்னு அவன் என்ன செய்யறான், போயிட்டு உடனுக்கு எந்த 24 மணி நேரமும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறான். அவன் தான் வச்சுருக்கிறானே 3 கோடி தூதர்களை, அவனுக்கு என்று ஒரு கூட்டத்தை வச்சுருக்கிறானே. ஒவ்வொருத்தர் பக்கத்தில் ஒவ்வொருத்தர் நிறுத்தி வச்சுக்கின்னு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கினே இருப்பான். அருமையானவர்களை, நம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவன் சொல்ற குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்ன? அன்பிலே பரிசுத்தம், 2வது குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். நம்ம இந்த 2 விஷயத்துல ரொம்ப கான்சியஸாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். பாருங்க, தானியேலை குறிச்சி மற்ற மனுஷர்கள் குற்றப்படுத்துறாங்க. தானியேலை குறிச்சி சொல்றாங்க, ஒரு குற்றமும் அவன்கிட்ட கண்டுபிடிக்க முடியல. அந்த வேத விஷயத்துல தேவனை குறித்த காரியத்தில் தான் நம்ம குற்றப்படுத்த முடியும் என்று சொல்லி எப்படியோ ஒன்று அவனை குற்றப்படுத்துறாங்க. அந்த இடத்துல அந்த ராஜா வந்து லாஸ்ட்ல கேட்கிறார், பனிஷ் பண்ண பிறகு அந்த சிங்க கெபியில போட்ட பிறகு வந்து எட்டி பார்த்து கேட்கிறார். அப்போ அவர் சொல்றார், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்கள் வாயை கட்டி போட்டார். அதே என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். இன்னைக்கு நம்ம அப்படி சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து சொன்ன, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்ல, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவன் என்கிட்ட ஒரு காரியமும் கண்டுபிடிவான். பாருங்க, ஒரு உபச்சார ஸ்திரீ வரா, வந்து கல் எறியும் போது அப்போ அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, யாருன்னா உண்மையில் கல் எறிஞ்சாங்களா? எல்லாம் குற்றப்படுத்தி சொன்னாங்க. நானும் உனக்கு எந்த ஒரு தண்டனை கொடுக்கல, அப்போ நீ போ, சமாதானத்துட்டு போ, இனி பாவம் செய்யாது. அவர் அந்த பொண்ணை கூட அவர் குற்றப்படுத்தவே இல்லை. உங்களில் பாவம் இல்லாத முதல் கல் எறின்னு சொல்லிட்டாரு, அவ்வளோதான். குற்றப்படுத்தினவங்களை குறித்து அவர் சொன்ன ஒரு தீர்ப்பு என்னன்னா, நீ பாவம் செய்யலையா, முதல்ல நீ கல் ஏறி பார்க்கலாம்.
தான் கண்ணில் பெரிய உத்தரத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்க கண்ணில் இருக்கிற சின்ன தூசி பார்க்குற ஆளுங்க நம்மலாம். அதனால தான் தேவன் சொல்கிறாரு, இந்த இடத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் குற்றப்படுத்தக்கூடாது என்று சொல்கிறார். அது பாருங்க, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாய் மாற்றுகிறார். குற்றம் சாட்டுறவன் பிசாசு. குற்றம் சாட்டுகிறவர்களும் பிசாசனுடைய பிள்ளைகள், பிசாசனுடைய மக்கள். அப்போ கோணலும் மாறுபாடான இந்த சந்ததி மக்கள் மத்தியிலே இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிற நாம், மகிமைக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிற நாம், தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிற நாம், நம்மை ஆண்டவர் எதற்காக அழைக்கிறார்? குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு தேவன் என்ன செய்யறாரு? நம்மை அழைத்திருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்ற, குற்றமற்றவர்களாக இந்த ஜனங்கள் மத்தியிலே மற்றவங்களும் நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். அதே போல பிசாசு நமக்கு குற்றப்படுத்தாதபடிக்கு நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம குற்றப்படுத்துறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. உன்னை தொடுகிறேன், என் கண்மணி தொடுகிறான் என்று சொல்றார். அருமையானவர்களே, அதே போல பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்றார் பாருங்க, முன்னே அந்நியராய் துர்க்கிரிகளாய் மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களை பரிசுத்தராய் குற்றமற்றவர்களாய் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இனி ஒரு காலத்துல தேவனை விட்டு தூரமா இருந்திருப்போம், துர்க்கிரிகளா இருந்திருக்கலாம், மனதிலே சத்துருக்களா இருந்திருக்கலாம், கர்த்தருக்கு ஒரு எதிரியாக கூட இருந்திருக்கலாம், ஆண்டோரை வெறுத்து ஒதுக்கினவர்களா இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்றார்? நம்மை பரிசுத்தராய் மாற்றியிருக்கிறார், குற்றமற்றவர்களாய் மாற்றியிருக்கிறார், கண்டிக்கப்படாதவர்களாய் அவருக்கு முன்னாடி நம்ம நிற்கணும். கடைசியில் நம்ம அவருக்கு முன்னாடி கண்டிக்கப்படாதவர்களாய் நிற்கணும். தேவன் அதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லாமல் வெக்கப்படத்தக்கதாய் உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனை நல்லொழுக்கம் உள்ளவன ஆண்டவர் என்ன செய்யறாரு? குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனாக பொல்லாங்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லாமல் வெக்கப்படத்தக்கதாய் உபதேசத்தில் விகற்பம் இல்லாமல் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை நீ பேசுன்றார். இன்றைக்கு நம்ம குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு ஒரு ஆலோசனை தருகிறது. இன்னைக்கு நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாய் தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்தில் பெரியவராய் இருந்த சகலத்தை அறிந்திருக்கிறார். அதே நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்த சகலத்தை அறிந்தவராக இருக்கிறார். அதனால நம்ம மனசாட்சியை நமக்கு சொல்லும், அதன் உடனே நம்ம அதை திருத்திக் கொள்ளணும். நம்ம அதனால தான் நம்ம உற்று பார்க்க வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து அறிவோம், தகுதிப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.